டிபி எடுகேஷன் கொண்டு வரும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போது நீங்கள் இணைந்திருப்பது நமது சாப்டர் 27 ஆகும். இந்த சாப்டரில் நமது முதல் ப்ரொவைடரை இப்போது நான் ஆல் ப்ராடக்ட் பேஜில் சேவ் செய்து கொள்ளும் எலிமெண்ட்ஸ் அல்லது ப்ராடக்டை நமது கார்ட் பேஜில் சேவ் செய்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு புரியும். இப்போது நான் ஒரு கன்சியூமர் ஒருவரை உருவாக்கப் போகிறேன். முதலில் நமது கார்ட் ப்ரொவைடரை உருவாக்கி அதன் பிறகு இந்த ப்ரொவைடரை செட்டப் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாம் ப்ரொவைடர் கிளாஸை டிஃபைன் செய்ய வேண்டும். சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடரை நாம் சரியாக செட்டப் செய்ய வேண்டும். அப்போதுதான் நமக்கு நோட்டிஃபையர் ப்ரொவைடரில் இருந்து நமது வேல்யூஸை provider.off என்ற மெத்தட் மூலம் எடுக்க முடியும். அப்படியானால் முதலில் நாம் இதை சரியாக எவ்வாறு கன்ஃபிகர் செய்வது என்று மற்றும் கார்ட் ப்ரொவைடரை சரியாக உருவாக்குவது எவ்வாறு என பார்ப்போம். அடுத்து இரண்டாவது செக்ஷனில் நாம் மெயின் ப்ராடக்ட் பேஜை உருவாக்கினோம். இப்போது நாம் ப்ரொவைடருடன் இதை சரியாக இன்டிகிரேட் செய்ய முடியும். இப்போது நான் இந்த ப்ரொவைடரை நாம் எவ்வாறு செட்டப் செய்வது என கற்றுத்தருகிறேன். முதலில் ப்ரொவைடர் ஒன்றை செட்டப் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முதலில் ப்ரொவைடருக்கு பொருத்தமான பெயர் ஒன்றை நினைக்க வேண்டும். அதாவது இந்த ப்ரொவைடர் மூலம் நாம் செய்யும் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ப ப்ரொவைடருக்கு ஒரு பெயரை நினைப்பது மிகவும் முக்கியம். ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். இங்கு நாம் ஃபேவரிட் செய்ய ப்ரொவைடர் ஒன்றை உருவாக்கினால் அதற்கு ஃபேவரிட் ப்ரொவைடர் என கூறுவோம். அல்லது ப்ரொவைடர் 1, ப்ரொவைடர் 2 போன்ற பெயரை கொடுத்து செட்டப் செய்வது நல்ல விடயம் அல்ல. அதே போல இப்போது நமக்கு இதற்கு கார்ட்டுக்கு இந்த எலிமெண்ட்ஸை ஃபங்க்ஷனலாக உருவாக்க வேண்டும். அதனால் இந்த ப்ரொவைடருக்கு கார்ட் ப்ரொவைடர் என பெயர் கொடுக்க முடியும். இப்போது நாம் எவ்வாறு நமது கார்ட் ப்ரொவைடரை சரியாக செட்டப் செய்வது என பார்ப்போம். நாம் ப்ரொவைடர்ஸ் உருவாக்கும் போது இந்த ப்ரொவைடர்ஸ் தேவை என்றால் மெயின் உள்ளேயே டிஃபைன் செய்து கொண்டு செல்ல முடியும். ஆனால் நல்ல ப்ராக்டிஸாக இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் முதலில் ப்ரொவைடர்ஸை தனியாக ஒரு ஃபோல்டர் உள்ளே டிஃபைன் செய்ய முடிந்தால் அது மிகவும் நல்லது. நான் முதலில் இவ்வாறு ப்ரொவைடர்ஸ் என ஒரு ஃபோல்டரை உருவாக்குகிறேன். அதற்கு பிறகு நான் இதனுள்ளே நமது கார்ட் ப்ரொவைடரை கொடுக்கின்றேன். நான் கார்ட் ப்ரொவைடர் டாட் என ஒரு ஃபைலை உருவாக்குகிறேன். இப்போது இந்த ஃபைல் உள்ளே தான் நாம் கார்ட் ப்ரொவைடர் கிளாஸை உருவாக்க வேண்டும். இப்போது இங்கிருந்து நான் பேசும் விடயங்களை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்பொழுது இந்த விடயங்களை நீங்கள் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நான் முதலில் ஒரு புதிய கிளாஸை உருவாக்குகிறேன். இதுதான் எனது ப்ரொவைடர் ஆகும். இதற்கு நான் கார்ட் ப்ரொவைடர் என பெயர் கொடுக்கின்றேன். இப்போது நான் எனது கார்ட் ப்ரொவைடரை உருவாக்குகிறேன். இதை எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும். இது எக்ஸ்டெண்ட் எதிலிருந்து ஆகிறது? சேஞ்ச் நோட்டிஃபையரிலிருந்து ஆகும். இந்த சேஞ்ச் நோட்டிஃபையர் ஆனது உங்களுக்கு நினைவில் இருக்கும். இதற்கு முன்பும் நாம் பார்த்தோம். சேஞ்ச் நோட்டிஃபையர் என்பது ஃப்ளட்டரின் ஃபவுண்டேஷன் டாட் என்ற பேக்கேஜில் உள்ளது. இந்த சேஞ்ச் நோட்டிஃபையர் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும். நாம் இன்ஹெரிட்டட் விஜெட்ஸ் பற்றி பேசும் பொழுது சேஞ்ச் நோட்டிஃபையரை பார்த்தோம். இந்த ப்ரொவைடர் மூலமாகத்தான் ப்ரொவைடரையும் இன்ஹெரிட்டட் விஜெட்ஸை யூஸ் செய்ய எளிதாக்கி கொடுத்தது. உங்களுக்கு சேஞ்ச் நோட்டிஃபையர் போன்ற விடயங்கள் புரியவில்லை என்றால் கண்டிப்பாக இன்ஹெரிட்டட் விஜெட்ஸ் என்ற கன்செப்ட் ஒன்று ப்ரொவைடர் பேக்கேஜுள்ளே யூஸ் ஆக வேண்டும். அதனால் சேஞ்ச் நோட்டிஃபையர் என்ன என்பது புரியவில்லை என்றால் நீங்கள் நமது இன்ஹெரிட்டட் விஜெட்ஸ் பற்றி பேசப்பட்ட செக்ஷனை மீண்டும் ரிஃபர் செய்து பாருங்கள். இப்போது நாம் இந்த ஸ்டேட்டை சேவ் செய்து கொள்வோம். இப்போது நாம் யூசர் கார்ட்டிற்கு ஆட் செய்யும் விடயங்கள், அதாவது இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய விவரங்களை ஆட் செய்ய வேண்டும். அப்படியானால் இந்த கார்ட்டில் சேவ் ஆக வேண்டிய டேட்டா முதலில் ஒரு மாடலாக உருவாக்குவோம். நான் மாடல் ஃபோல்டர் உள்ளே சென்று ஒரு புதிய ஃபைல் ஒன்றை உருவாக்குகிறேன். கார்ட்டில் சேவ் ஆகும் டேட்டாவுக்கு மாடலாக நான் இதற்கு கார்ட் மாடல் என பெயர் கொடுக்கின்றேன். இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. உங்களுக்கு ஒரு கிளாஸை உருவாக்க முடியும். இதற்கு நான் கார்ட் ஐட்டம் என பெயர் கொடுக்கின்றேன். இதுதான் நான் இப்போது உருவாக்குகிறேன். கார்ட் ஐட்டமிற்கு உள்ள டேட்டா என்ன என இப்போது நான் கொடுக்க போகிறேன். இது ஒரு கிளாஸாக இருக்க வேண்டும். இந்த கார்ட்டிற்கு அட் ஆகும் அல்லது ஒவ்வொரு கார்ட் ஐட்டமுக்கும் ஃபைனல் ஸ்ட்ரிங் ஐடி ஒன்று இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஃபைனல் ஸ்ட்ரிங் டைட்டில் ஒன்று இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த ப்ராடக்டில் ஒரு டைட்டில் உள்ளது. அடுத்ததாக நாம் ப்ரைஸ் ஒன்றை கொடுப்போம். ஃபைனல் ஸ்ட்ரிங் ப்ரைஸையும்
நாம் ஆட் செய்வோம். இதை நான் ஸ்ட்ரிங்காக இல்லாமல் டபுளாக கொடுக்கின்றேன். ஃபைனல் டபுள் ப்ரைஸ். இப்போது இங்கு மிகவும் முக்கியமான ஃபீல்ட் ஒன்றை நாம் ஆட் செய்ய போகிறோம். நாம் குவான்டிட்டி ஒன்றை ஆட் செய்ய முடியும். நினைத்து பாருங்கள், இந்த ரெட் ஷர்ட்ஸில் ஒன்று மட்டும் அல்லாமல் 2, 3 போன்றவையும் பை செய்ய முடியும். அதனால் இந்த கார்ட் ஐட்டமில் இருந்து எத்தனை ஆட் செய்யப்பட்டது என்ற டேட்டாவை ட்ராக் செய்ய வேண்டும். அதற்காக ஃபைனல் இன்டிஜர் ஒன்றை கார்ட் ஐட்டமுடன் சேர்த்து குவான்டிட்டி என உருவாக்குகிறேன். இப்போது கன்ஸ்ட்ரக்டரையும் சரியாக உருவாக்கிவிட்டோம். இப்போது நான் மீண்டும் எனது கார்ட் ப்ரொவைடர் உள்ளே வருகிறேன். இப்போது நான் ஒரு ஸ்டேட்டை உருவாக்க வேண்டும். இந்த கார்ட்டில் ஐட்டம்ஸ் சேவ் ஆகுவதற்காக இப்போது நான் ஒரு வேரியபிள் ஒன்றை உருவாக்க வேண்டும். நான் இதை மேப்பாக உருவாக்குகிறேன். ஏனெனில் நமக்கு கீ வேல்யூ பேஸ் இடையில் மேப் ஒன்றை உருவாக்க முடியும். நான் கீயை ஸ்ட்ரிங்காக கொடுக்கின்றேன். ஏனெனில் எனக்கு ஐடியை கீயாக எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து நாம் உருவாக்கிய கார்ட் ஐட்டமுடன் மேப் ஆகும். இங்கு மாடல்ஸ் ஃபோல்டர் உள்ளே கார்ட் ஐட்டம் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இதை பிரைவேட் வேரியபிளாக ஐட்டம்ஸ் என கொடுக்கின்றேன். இப்போது உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் என்பது பிரைவேட் வேரியபிளாக ஏன் மார்க் செய்து கொண்டோம் என தோன்றுகிறதாக இருக்கும். அதை நான் பிறகு விளக்குகிறேன். இது நமது கார்ட் ஐட்டம் ஸ்டேட் ஆகும். இப்போது இந்த ஸ்டேட்டுக்கு தான் சேவ் ஆகும். இப்போது இது பிரைவேட்டாக உள்ளது. இங்கு உள்ள ஐட்டம்ஸை வேறு கிளாஸ் ஒன்றின் உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதை எனக்கு செய்ய முடியாது. ஏனெனில் இது பிரைவேட் வேரியபிளாகத்தான் யூஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த கிளாஸ் உள்ளேயே தான் யூஸ் செய்ய முடியும். இந்த கிளாஸுக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கிறது. கண்டிப்பாக வேல்யூவை பெற கெட்டர் ஒன்றை உருவாக்க வேண்டும். அப்படியானால் நான் மேப் ஒன்றை உருவாக்குகிறேன். கார்ட் ஐட்டம் இடையில் மேப் ஒன்று தான் எனக்கு தேவையாக இருக்கிறது. இது ஒரு கெட்டர் ஆகும். இந்த கெட்டர் மூலம் ஐட்டம்ஸை பெறுகிறோம். எனக்கு எனது ஐட்டம்ஸ் அனைத்தும் ரிட்டர்ன் ஆக வேண்டும். இங்கு இவ்வாறு ஐட்டம்ஸ் அனைத்தையும் ரிட்டர்ன் செய்ய முடியும். இதற்கு ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் என கூறுவோம். இங்கிருந்து கெட்டர் மூலம் ஒவ்வொரு ஐட்டமையும் ரிட்டர்ன் செய்ய முடியும். கெட்டர் மற்றும் செட்டர் பற்றி சரியாக புரியவில்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் எமது டாட் செக்ஷனை பாருங்கள். அதில் நான் கெட்டர் மற்றும் செட்டர் பற்றி சரியாக பேசினேன். இப்போது நான் எனது ஸ்டேட்டை உருவாக்கிவிட்டேன். இந்த ஸ்டேட் உள்ளே சேவ் செய்யப்பட்டுள்ள ஐட்டம்ஸை ரிட்டர்ன் செய்ய கெட்டர் ஒன்றை நான் உருவாக்கி கொண்டேன். அதற்கு ஐட்டம்ஸ் என கொடுக்கின்றேன். இப்போது நான் ஒரு மெத்தடை உருவாக்க வேண்டும். இவ்வாறு கார்ட் ஐக்கனை கிளிக் செய்தால் இங்கு கிளிக் செய்யும்போது இங்கு இருக்கும் டீட்டெயில்ஸ் அனைத்தும் கார்ட் ஐட்டமாக நமது ஸ்டேட்டில் சேவ் ஆக வேண்டும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை தான் நான் இப்போது உருவாக்கப் போகிறேன். நாம் கமெண்ட் ஒன்றை கொடுப்போம். நான் இங்கு add item என்னும் ஃபங்க்ஷனை உருவாக்குகிறேன். இங்கிருந்து நான் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டிய மெத்தட் ஆகும். நான் முதலில் ஒரு void மெத்தடை உருவாக்குகிறேன். இது மிகவும் கடினமானது அல்ல. இந்த மெத்தடின் பெயரை add item என கொடுக்கின்றேன். உங்களுக்கு புரியும், நாம் கார்ட் ஐட்டம் ஒன்றை தான் உருவாக்க வேண்டும். அதை உருவாக்கிய பிறகு நமக்கு தேவையான சில விடயங்கள் உள்ளன. அதை நமக்கு குவான்டிட்டி ஒன்று தேவையில்லை. ஏனெனில் கார்ட் ஐட்டம் உள்ளே பாஸ் செய்ய வேண்டிய சில டேட்டாக்கள் உள்ளன. நமக்கு ஐடி ஒன்று, டைட்டில் ஒன்று, ப்ரைஸ் ஒன்று தேவை. அவைதான் ஃபண்டமெண்டல் டேட்டாவாகும். குவான்டிட்டியை நாம் ப்ரொவைடரில் தான் மேனேஜ் செய்கிறோம். அதனால் தேவையான டேட்டாவை இங்கிருந்து பாஸ் செய்கிறேன். எனக்கு ஸ்ட்ரிங் ப்ராடக்ட் ஐடி ஒன்று தேவை. டபுள் ப்ரைஸ் தேவை. மற்றும் ஃபைனலி ஸ்ட்ரிங் டைட்டில் தேவை. இப்போது நான் ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ளிமெண்ட் செய்கிறேன். இப்போது நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். ஆட் செய்யப்படுவது ஏற்கனவே இருக்கும் ஐட்டம் என்றால், உதாரணமாக ரெட் ஷர்ட் என்ற ஐட்டமானது கார்ட்டில் ஏற்கனவே இருக்கிறது என நினைத்து கொள்ளுங்கள். அப்படியானால் புதிதாக ஆட் செய்தால் அது புதிய ஐட்டமாக மேப்பில் ஆட் ஆகக்கூடாது. மேப்பில் குவான்டிட்டி தான் அப்டேட் ஆக வேண்டும். நீங்கள் நினைத்து பாருங்கள், குவான்டிட்டி ஒரு முறை ஆட் செய்தால் குவான்டிட்டியானது 1 என சேவ் ஆகும். ஆனால் நீங்கள் இரண்டாவது முறையும் ஆட் செய்தால் புதிதாக ஒன்று ஆட் ஆகாது. குவான்டிட்டி என்ற ஃபீல்டு மட்டும்தான் அப்டேட் ஆக வேண்டும். இப்போது நாம் அதை சரியாக உருவாக்குவது எவ்வாறு என பார்ப்போம். இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. ஏற்கனவே இந்த ஐட்டமானது
கண்டெயின் ஆகிறது என்றால், ஐட்டம்ஸ் உள்ளே ஏற்கனவே இருக்கிறது என்றால், கண்டெயின்ஸ் கீ என்றால் ப்ராப்பர்ட்டி மூலம் ப்ராடக்ட் ஐடியை பாஸ் செய்ய முடியும். மேப்பின் உள்ளே ஸ்ட்ரிங் மற்றும் கார்ட் ஐட்டம் மேப் ஒன்றை உருவாக்குவோம். இங்கு உள்ளது கீ ஆகும். இங்கு வேல்யூ உள்ளது. இங்கு ஸ்ட்ரிங்கை ப்ராடக்ட் ஐடியாக யூஸ் செய்கிறோம். ப்ராடக்ட் ஐடியின் கீழ் ஏற்கனவே கார்ட் ஐட்டம் ஒன்று சேவ் ஆகி இருக்கிறது என்றால், ஏற்கனவே சேவ் ஆகிய கார்ட் ஐட்டமில் இருந்து இந்த குவான்டிட்டியை ஒன்றால் அதிகரிக்க வேண்டும். இப்போது அது உங்களுக்கு சரியாக புரிய வேண்டும். இப்போது உங்களுக்கு ஐட்டம்ஸ் மேப்பை அப்டேட் மெத்தட் மூலம் அப்டேட் செய்ய முடியும். கீயை இங்கு கொடுக்க வேண்டும். கீ தான் ப்ராடக்ட் ஐடியை கீழ் இருக்கும் கார்ட் ஐட்டம் தான் அப்டேட் ஆக வேண்டும். இப்போது அப்டேட் செய்யவும். நீங்கள் இங்கு இருக்கும் ஐட்டமை எடுக்கவும். நான் இவ்வாறு எக்ஸிஸ்டிங் ஐட்டம் என கொடுக்கின்றேன். எக்ஸிஸ்டிங் கார்ட் ஐட்டம். ஏற்கனவே இருக்கும் கார்ட் ஐட்டம் ஒன்றை தான் நாம் மாற்றப் போகிறோம். ஏற்கனவே இருக்கும் கார்ட் ஐட்டமை ஒரு புதிய கார்ட் ஐட்டம் மூலம் ரிப்ளேஸ் செய்ய முடியும். நான் செய்த விடயம் புரியவில்லை என்றால் நான் மீண்டும் விளக்குகிறேன். இதனை சரியாக ஃபார்மட் செய்கிறேன். நாம் முதலில் இந்த ஐடியிற்கு ப்ராடக்ட் ஐடியை கொடுப்போம். இந்த ஐடி ப்ராடக்ட் ஐடி தான். ப்ராடக்ட் ஐடி மற்றும் இங்கு எக்ஸிஸ்டிங் ஐட்டம் இருப்பதால் எக்ஸிஸ்டிங் ஐட்டமின் ஐடி விதத்தில் கொடுப்போம். எக்ஸிஸ்டிங் ஐட்டமும் கார்ட் ஐட்டம் ஒன்றாகும். அப்படியானால் ஏற்கனவே இருக்கும் ஐட்டமை தான் நான் எடிட் செய்கிறேன். டைட்டிலாக எக்ஸிஸ்டிங் ஐட்டமின் டைட்டிலை எடுத்துக்கொள்வோம். ப்ரைஸாக எக்ஸிஸ்டிங் ஐட்டமின் ப்ரைஸை எடுத்துக்கொள்வோம். முதலில் எக்ஸிஸ்டிங் ஐட்டமின் குவான்டிட்டியை பெற வேண்டும். குவான்டிட்டிக்கு கண்டிப்பாக ஒன்று சேர்க்க வேண்டும். இப்போது நான் இங்கு என்ன செய்தேன் என உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வேண்டும். ஏற்கனவே ஆட் செய்ய போகும் ஐட்டமானது நமது ஸ்டேட்டில் சேவ் செய்யப்பட்டிருந்தால் குவான்டிட்டியை ஒன்றால் அதிகரிக்கின்றேன். இப்போது நாம் பார்க்க வேண்டியது எல்ஸ் கண்டிஷன் ஆகும். முதல் முறையாக ஆட் செய்யப்படும் ஐட்டம் என்றால் நேரடியாக ஐட்டம்ஸுக்கு சென்று புட் இஃப் அப்சன்ட் மெத்தட் மூலம் இங்கு கீ வேல்யூ பேர் ஒன்றை ஜெனரேட் செய்கிறோம். இங்கு புதிய கார்ட் ஐட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும். புதிய கார்ட் ஐட்டம் ஒன்றை உருவாக்குவோம். இங்கு ரிட்டர்ன் ஆக வேண்டும். இங்கு விடயங்களை சரியாக பிரித்து கொள்ள வேண்டும். இங்கு கொமா ஒன்றை கொடுத்து சேவ் செய்தால் இந்த விடயங்களை சரியாக பார்க்க முடியும். இப்போது இங்கு ஐடிக்கு மேலே பாஸ் செய்து கொள்ளும் ப்ராடக்ட் ஐடியை பாஸ் செய்ய வேண்டும். டைட்டிலாக மேலே பாஸ் செய்ய டைட்டிலையும், ப்ரைஸாக ஃபங்க்ஷனிற்கு பாஸ் செய்ய ப்ரைஸ் ஒன்றையும் கொடுக்கவும். குவான்டிட்டி விதத்தில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? முதல் முறை ஆட் செய்யப்படும் ஐட்டம் என்றால் குவான்டிட்டிக்கு என்ன நடக்க வேண்டும்? நாம் அதை ஒன்றாக கொடுக்கலாம். இப்போது இந்த விடயங்களை எவ்வாறு சரியாக செய்வது என இப்போது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இப்போது இருக்கும் ஸ்டேட்டுக்கு புதிதாக ஐட்டம் ஒன்றை ஆட் செய்ய ஒரு மெத்தடை கிரியேட் செய்தோம். இந்த மெத்தட் இன்னும் கம்ப்ளீட் இல்லை. அதாவது இந்த சேஞ்ச் நோட்டிஃபையரை நாம் இன்னும் சரியாக யூஸ் செய்யவில்லை. நமது ஸ்டேட்டை இன்னும் சரியாக செய்யவில்லை. நாம் இப்போது புதிதாக ஐட்டம் ஒன்றை ஆட் செய்தது மட்டும்தான் செய்துள்ளோம். புதியதாக ஆட் செய்தாலும் வேலை இல்லை. புதியதாக ஐட்டம் ஒன்று ஆட் ஆனது என நோட்டிஃபை செய்ய வேண்டும். நான் இதை ஒரு சிறிய டயக்ராம் மூலம் வரைந்து தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் நினைத்து பாருங்கள், இதுதான் நமது ஸ்டேட் ஆகும். நமது ஸ்டேட்டை மேனேஜ் செய்வது ப்ரொவைடர் என்னும் கன்செப்ட் மூலம் ஆகும். நமது ஸ்டேட்டை ட்ராக் செய்வது கார்ட் என்ற வேரியபிள் மூலம் ஆகும். இந்த கார்ட் தான் இப்போது நமது ஸ்டேட்டில் சேவ் செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால் யூஐயில் கலரை மாற்றலாம். நான் இதையும் கிரீன் கலராக கொடுக்கின்றேன். இதுதான் நமது முழுமையான ஸ்டேட் ஆகும். இதை நான் ஒரு பாக்ஸ் உள்ளே ரேப் செய்கிறேன். நாம் இதை குரூப் செய்வோம். சரி, இதுதான் நமது முழு ஸ்டேட் ஆகும். இப்போது ஸ்டேட்டில் ஏற்படும் சேஞ்சஸ் அடிப்படையில் பிஹேவியர் இப்போது உங்களுக்கு புரிய வேண்டும். இந்த ஸ்டேட்டில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப உங்களுடைய அப்ளிகேஷனில் எந்த இடங்களில் மாற்றம் ஏற்படுகிறது என பார்க்க வேண்டும். நீங்கள் நினைத்து பாருங்கள், இங்கு நமது கார்ட் ஸ்டேட் மாறும்போது இங்கு ஏதாவது ஒன்று மாற வேண்டும். அதாவது ஆல் ப்ராடக்ட் பேஜில் இங்கு உள்ள வேல்யூஸ் மாற வேண்டும். கார்ட்டிற்கு ஆட் செய்யப்பட்ட பின்பு கலர் மாற வேண்டும். அதே போல இங்கு உள்ள கார்ட் பேஜும் மாற வேண்டும். கார்ட்டிற்கு ஆட் செய்து கொண்ட ஐட்டம்ஸ் ஆனது இந்த கார்ட் பேஜில் ஆட் ஆக வேண்டும். அதாவது
டிஸ்ப்ளே ஆகிறது என்றால் அந்த விடயங்கள் மாற வேண்டும். இதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அப்படியானால் ஏன் நான் இந்த மெத்தட் இன்னும் கம்ப்ளீட் ஆகவில்லை என கூறுகின்றேன். இங்கு நான் இந்த கன்செப்டை தான் விளக்குகிறேன். இது ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜ் ஆகும். அடுத்தது இது நமது கார்ட் பேஜ் ஆகும். இந்த 2 பேஜிலிருந்து இந்த ஸ்டேட் மாறும் வரை இவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதாவது ஸ்டேட் மாறிய உடனே ஆல் ப்ராடக்ட்ஸ் பேஜில் ஏதாவது ஒன்று மாற வேண்டும். ஸ்டேட்டிற்கு பதிலாக ஏதாவது அட் ஆனாலும் ரிமூவ் ஆனாலும் யூஐயிலும் மாற்றம் நடைபெற வேண்டும். அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இதில் இவை அனைத்தையும் லிசன் செய்து கொண்டு இருக்கின்றன. இங்கும் சேஞ்சஸ்களை இந்த 2 விஜெட்ஸ்களும் லிசன் செய்து கொண்டு இருக்கின்றன. இந்த விடயங்கள் மிகவும் எளிமையானவை. கார்ட்டிற்கு அட் ஆன உடனே இவையும் மாற வேண்டும். கார்ட் என்பது ஸ்டேட் ஆகும். ஸ்டேட் மாறிய உடனேயே அந்த மாற்றத்தை இந்த பேஜஸ் 2ற்கும் நோட்டிஃபை செய்ய வேண்டும். இப்போது நான் என்ன சொல்கிறேன் என உங்களுக்கு புரியும். இவற்றிற்கு மாற்றம் வந்தவுடன் 2 பக்கமும் இந்த மாற்றங்களை கண்டிப்பாக நோட்டிஃபை செய்ய வேண்டும். ஸ்டேட்டுக்கு லிசன் செய்து கொண்டு இருப்பவைகளுக்கு மட்டும்தான் நோட்டிஃபை செய்ய வேண்டும். இந்த கன்செப்ட் தான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிறது. ஏதாவது சில விஜெட்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டை லிசன் செய்து கொண்டு இருக்கும். ஸ்டேட் மாறியவுடனே இந்த கார்ட் பேஜில் இருந்து மாற்றப்பட்ட ஸ்டேட்டை இதற்கு லிசன் செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நோட்டிஃபை செய்ய வேண்டும். நான் இப்போது க்ளோஸ் செய்கிறேன். இப்போது நாம் மீண்டும் கோடிற்கு செல்வோம். இப்போது உங்களுக்கு புரியும். நாம் ஐட்டம் ஒன்றை புதிதாக ஆட் செய்ய ஒரு மெத்தடை உருவாக்கினோம். இந்த பாட்டில் நடப்பது என்னவென்றால், ஏற்கனவே இந்த ஐட்டம் கண்டெயின் செய்யப்பட்டிருந்தால் அந்த கண்டெயின் செய்யப்பட்ட ஐட்டமின் குவான்டிட்டியை அப்டேட் செய்வதாகும். இந்த மெத்தடின் கீழ் எல்ஸ் பாட்டில் நடப்பது நமது ஐட்டமானது புதிய ஒரு ஐட்டமாக ஆட் செய்வதாகும். ஆட் என்பது புதிய ஐட்டம் ஒன்றை ஆட் செய்தது என்பதாகும். அப்படியானால் இந்த ஐட்டம் என்பதற்கு ஐட்டம் ஒன்று ஆட் ஆனால் ஸ்டேட்டிற்கு அல்லது கார்ட் ப்ரொவைடர் என்ற ஸ்டேட்டிற்கு லிசன் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நோட்டிஃபை செய்தோமா, எங்காவது நோட்டிஃபை செய்தது உங்களுக்கு தெரிகிறதா? இல்லைதானே? அப்படியானால் நாம் இவ்வாறு புதிய ஐட்டம் ஒன்று ஆட் ஆன உடனேயே இந்த ஸ்டேட்டை லிசன் செய்து கொண்டிருக்கும் அனைத்து விஜெட்களுக்கும் நோட்டிஃபை செய்யக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் இங்கு சேஞ்ச் நோட்டிஃபையர் என்பதை பயன்படுத்துகிறோம். இன்ஹெரிட்டட் விஜெட்ஸில் இந்த சேஞ்ச் நோட்டிஃபையரின் முக்கியமான பணியும் அதுதான். இந்த ப்ரொவைடர் மூலம் இந்த வேலை மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைகள் அனைத்தையும் செய்த பிறகு கீழே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை லிசனர்ஸ் என ஒரு மெத்தடை தேடிக்கொள்ள முடியும். இதன் மீது ஹோவர் செய்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு இவற்றை வாசிக்க முடியும். இப்போது எனது ஸ்டேட் அப்டேட் ஆனது. நீங்கள் அனைவரும் எனது புதிய ஸ்டேட்டை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஸ்டேட்டை அப்டேட் செய்து கொள்ளுங்கள். என கீழே இதற்கு லிசன் செய்து கொண்டிருக்கும் லிசனர்ஸிற்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றை அனுப்புகிறது. அதனால் நோட்டிஃபை லிசனர்ஸை கொடுப்பது மிகவும் முக்கியமானது. இந்த ப்ரொவைடர் அல்லது இந்த சேஞ்ச் நோட்டிஃபையர் கிளாஸ் உள்ளேயே மெத்தட்ஸ் ப்ரொவைடருக்கு செய்யும் அனைத்து மாற்றங்களையும் சேஞ்ச் நோட்டிஃபையர் கிளாஸ் உள்ளேதான் டிஃபைன் செய்ய வேண்டும். இந்த சேஞ்ச் நோட்டிஃபையர் மூலம்தான் நோட்டிஃபை லிசனர்ஸ் என்பதை அக்சஸ் செய்கிறோம். சேஞ்ச் நோட்டிஃபையர் டாட் ஃபைலில் இருந்து நோட்டிஃபை லிசனர்ஸ் என்பதை அக்சஸ் செய்ய முடியும். இவை அனைத்தையும் நான் பின்னர் விளக்குகிறேன். இப்போது நான் புதிதாக கார்ட்டிற்கு புதிய ஐட்டம் ஒன்றை ஆட் செய்ய புதிய மெத்தட் ஒன்றை டிஃபைன் செய்து கொண்டேன். சரி, இப்போது உங்களுக்கு புரியும். கார்ட் ப்ரொவைடர் ஒன்றை தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த கார்ட் ப்ரொவைடர் ஒன்றை உருவாக்கி கொண்டாலும் இந்த கார்ட் ப்ரொவைடரை மெயின் டாட்டுடன் இன்னும் கன்ஃபிகர் செய்யவில்லை. மெயின் டாட்டுடன் கன்ஃபிகர் செய்யவில்லை என்றால் என்ன? நாம் முதலில் நமது ப்ரெசன்டேஷனில் காட்டினோம். இந்த ப்ரொவைடரின் ஸ்டேட்டை லிசன் செய்து கொண்டிருக்கும் விஜெட்ஸை முதலில் அடையாளம் காண வேண்டும். மெயின் டாட்டிற்கு சென்று பிறகு ப்ராடக்ட் பேஜை கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ்களுக்கு லிசன் செய்து கொண்டிருக்க வேண்டும். நாம் ப்ராடக்ட்ஸ் பேஜ் உள்ளே சென்றால் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கு சென்ற பிறகு கார்ட் பேஜிலும் இந்த சேஞ்சஸ்களை லிசன் செய்து கொண்டிருக்கும். ப்ரொவைடரை செட்டப் செய்யும் போது இந்த ப்ரொவைடரை செட்டப் செய்ய வேண்டியது சேஞ்சஸ்களுக்கு லிசன் செய்து கொண்டிருக்கும் விடயங்களை காணப்படும் விஜெட்ரியின் பகுதிகளுக்கு மட்டுமே ஆகும். அந்த விடயங்களை நான் கடந்த செக்ஷனில் விளக்கியிருந்தேன். அதை நான் மீண்டும் காட்டுகிறேன். நாம் ப்ரொவைடரை செட்டப் செய்து வைத்திருக்கிறோம்.
ப்ரொவைடரின் வேல்யூவாக கார்ட் ப்ரொவைடரின் ஐட்டம்ஸ் லிஸ்ட் உள்ளது. இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது கன்சியூமர்ஸ் ஆனது லிசன் செய்து அப்டேட் ஆகின்றன. கன்சியூமர்ஸ் என்றால் இந்த வேல்யூவை கன்சியூம் செய்யும் விஜெட்ஸ் ஆகும். இந்த கன்செப்ட் ஆனது டயக்ராமை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். நமது விஜெட்ரியின் முழு ஆப்பை ப்ரொவைடரில் ரப் செய்யவில்லை. விஜெட்ரியில் இந்த செக்ஷனிற்கு மட்டுமே தான் ப்ரொவைடர் கொடுத்துள்ளோம். இந்த செக்ஷனிற்கு ப்ரொவைடர் கொடுக்கவில்லை. இந்த முழு செக்ஷனை தான் நமது விஜெட்ரி ஆகும். விஜெட்ரியை முழுவதும் ப்ரொவைடர் மூலம் ரப் செய்ய தேவையில்லை. ப்ரொவைடருக்கு லிசன் செய்து கொண்டிருக்கும் செக்ஷன் மட்டும்தான் ரப் செய்ய வேண்டும். இந்த விஜெட்ரியில் இந்த பாட்டுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொவைடர் தேவையாக உள்ளது. முழு ஆப்பை ரப் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. நமது ப்ரொவைடரில் முழு அப்ளிகேஷனை ரப் செய்வதில் எந்த யூஸ் கேஸும் இல்லை. ஆனால் நமது கேஸில் ப்ராடக்ட் பேஜை ப்ரொவைடர் மூலம் ரப் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். உங்களுக்கு வேண்டுமென்றால் முழு அப்ளிகேஷனையும் ப்ரொவைடர் மூலம் ரப் செய்ய முடியும். அதை இதோ இந்த மை ஆப்பை ரப் செய்துதான் செய்ய வேண்டும். இப்போது அதை எவ்வாறு செய்வது என நான் கற்றுத்தருகிறேன். மை கீழே வந்து ஆப்பை ரப் செய்ய முடியும். சரி, நான் இப்போது ஒரு விஜெட் மூலம் ரப் செய்து கொண்டேன். சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர் தான் இங்கு விஜெட் ஆகும். இது ப்ரொவைடர் பேக்கேஜில் இருந்து வருகிறது. இதன் மீது ஹோவர் செய்து கொண்டு இருந்தால் இது ப்ரொவைடர் பேக்கேஜில் இருந்து வருகிறது என பார்க்கலாம். அப்படியானால் உங்களுக்கு மை ஆப்பை முழுவதையும் சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர் மூலம் ரப் செய்ய முடியும். ப்ரொவைடர் சரியாக இம்போர்ட் செய்யப்பட்டுள்ளதா என பாருங்கள். இங்கு ஒரு இஷ்யூ வருகிறது. கமாக்களை கொடுத்து சரியாக சேவ் செய்து கொள்கிறேன். இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் சரியாக கொடுத்து இதை சேவ் செய்து கொள்கிறேன். இப்போது இஷ்யூ என்ன என பார்ப்போம். ஆப்பை ரன் செய்த போது ஒரு எரரை நீங்கள் காணலாம். The name parameter create is required but there is no corresponding argument. அதாவது சேஞ்ச் நோட்டிஃபையருக்கு நீங்கள் எந்த ப்ரொவைடரை கிரியேட் செய்ய போகிறீர்கள் என சொல்ல வேண்டும். அதாவது எந்த ப்ரொவைடருடன் நீங்கள் சேஞ்ச் ஆகிறீர்கள் என கூற வேண்டும். அப்படியானால் கிரியேட் என்ற வேல்யூவை பாஸ் செய்ய வேண்டும். நமக்கு கண்டெக்ஸ்டை பெற முடியும். ஆனால் நீங்கள் லிசன் செய்து கொண்டிருக்கும் ப்ரொவைடர் எது என பாஸ் செய்ய வேண்டும். அப்படியானால் நீங்கள் இங்கு நாம் உருவாக்கிய கார்ட் ப்ரொவைடரை பாஸ் செய்யலாம். அதற்குத்தான் நீங்கள் லிசன் செய்ய வேண்டும். அந்த கார்ட் ப்ரொவைடரை டிஃபைன் செய்த இடத்திலிருந்து இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். எந்த இஷ்யூவும் இல்லை. அப்படியானால் உங்களுக்கு நாம் உருவாக்கிய கார்ட் ப்ரொவைடரை இங்கு பாஸ் செய்ய முடியும். அதற்குத்தான் நீங்கள் லிசன் செய்ய வேண்டும். இந்த கார்ட் ப்ரொவைடரை டிஃபைன் செய்து கொள்ளும் இடத்தில் இம்போர்ட் செய்யவும் எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போது நாம் முழு அப்ளிகேஷனை சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர் ஒன்றில் ரப் செய்து விட்டோம். உங்களுக்கு பெரிய அப்ளிகேஷன் இருக்குமானால் நாம் இனிவரும் நாட்களில் அந்த விடயங்களை பேசுவோம். இவ்வாறு முழு அப்ளிகேஷனை சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடர் என்றால் ரப் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதில் எந்த இஷ்யூவும் வராது. ஆனால் முழு அப்ளிகேஷனை ரப் செய்வதில் அர்த்தமில்லை. நீங்கள் காணலாம், நாம் 2 பேஜ் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்குகிறோம். அதனால் இது பெரிய இஷ்யூ ஆகாது. நாம் அடுத்த அப்ளிகேஷனில் இதை சரியாக செய்வது எவ்வாறு என உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இங்கு இவ்வாறு கிரியேட் என ஒரு ரிக்வயர்ட் பேராமீட்டர் உள்ளது. கிரியேட் a change notifier using create and automatically disposes it when the change notifier is removed from the widget tree. கார்ட் ப்ரொவைடருக்கே தான் இங்கு நான் லிசன் செய்து கொண்டிருக்கிறேன் என உங்களுக்கு கூறினேன். இப்போது நாம் ப்ரொவைடரை செட்டப் செய்து விட்டோம். ப்ரொவைடரில் ஸ்டேட்டையும் செட்டப் செய்து இப்போது ப்ரொவைடரை மெயின் விஜெட்டுடன் கம்பைன் செய்து விட்டோம். இந்த கன்சியூமர்ஸ் என்றால் என்ன என இப்போது நீங்கள் யோசிக்க வேண்டும். கன்சியூமர்ஸ் என்பது அப்ளிகேஷன் உள்ளே இருக்கும் விஜெட்ஸ் ஆகும். அந்த விஜெட்ஸ் ப்ரொவைடரில் டேட்டாவை கன்சியூம் செய்கின்றன. ப்ரொவைடரில் டிஃபைன் செய்யப்பட்ட add item மெத்தட் இப்போது நினைத்து பாருங்கள். அந்த add item மெத்தடுக்கு எங்கு யூஸ் செய்ய போகிறோம்? ஆப்பை ஓப்பன் செய்து கார்ட் ஐட்டமை கிளிக் செய்யும் போது ப்ரொவைடரில் டிஃபைன் செய்தால் add item மெத்தடை யூஸ் செய்கிறோம். அப்படியானால் உங்களுக்கு புரியும், ஒரு பட்டன் அல்லது நீங்கள் பார்த்த பட்டன் ஒன்று ப்ரொவைடரை யூஸ் செய்யும் கன்சியூமர் ஒன்று ஆகும். ஏனெனில்
ப்ரொவைடர் உள்ளே டிஃபைன் செய்த மெத்தடை யூஸ் செய்வது கன்சியூமர் ஆகும். இதில் கன்சியூமர்ஸ் என்றால் என்ன என்பது புரிகிறது. அதனால் இது சிம்பிள். கன்சியூம் என்றால் ஏதாவது ஒன்றை யூஸ் செய்வது ஆகும். கார்ட் ப்ரொவைடரை கன்சியூம் செய்பவர்களைத்தான் இப்போது நாம் அடையாளம் காண வேண்டும். முழு பேஜையும் ரப் செய்ய முடியும், அல்லது உங்களுக்கு இந்த விஜெட் ட்ரீயில் ஒரு விஜெட்டை மட்டும் ரப் செய்ய முடியும். இப்போது புரிகிறது. முழு அப்ளிகேஷன் அல்லது முழு பேஜையும் கன்சியூமராக மாற்றுவதில் அர்த்தமில்லை. ப்ரொவைடர் சேஞ்ச் ஆகுவது குறிப்பிட்ட செக்ஷன்ஸ்களில் மட்டுமே ஆகும். உதாரணமாக, இங்கு ஒரு லிஸ்ட் வியூ உள்ளது. லிஸ்ட் வியூவில் ஐட்டம் பில்ட் ஆகுவது ஐட்டம் பில்டர் மூலம் ஆகும். அந்த ஐட்டம்ஸ் அனைத்தும் ஐட்டம் பில்டர் மூலம்தான் பில்ட் ஆகின்றன. அப்படியானால் கன்சியூமர் ஒன்று லிஸ்ட் வியூவில் ஐட்டம் பில்டர் உள்ளே இருக்கிறது என நினைத்து கொள்ளுங்கள். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. பட் இன்னும் கீழே இருக்கும் ஸ்டேட்டிற்கு வாருங்கள். லிஸ்ட் வியூவில் உள்ள ஐட்டம் பில்டரில் தான் இந்த விடயங்களை கன்சியூம் செய்கிறது. அதனால் உங்களுக்கு லிஸ்ட் வியூ உள்ளே இருக்கும் ஐட்டம் பில்டரை மட்டும் கன்சியூமராக மார்க் செய்ய முடியும். ஏனெனில் கார்ட் ப்ரொவைடரில் மெத்தட்ஸ் மற்றும் வேல்யூஸை கன்சியூம் செய்வது அந்த லிஸ்ட் வியூவின் பட்டன்ஸில் ஆகும். அந்த பட்டன் லிஸ்ட் வியூ ஐட்டம் பில்டர் உள்ளே இருக்கின்றன. இப்போது நாம் ப்ராடக்ட்ஸ் பேஜை பார்ப்போம். ப்ராடக்ட்ஸ் பேஜில் ஒரு ஐக்கன் பட்டன் உள்ளது. அந்த கார்ட் ஐட்டம் பட்டன் பற்றி தான் இப்போது பேசுகிறோம். மேலே வந்து பார்த்தால் அது ஐட்டம் பில்டர் உள்ளே உள்ளது. ஐட்டம் பில்டரை கன்சியூமராக மார்க் செய்வது நல்லது. ஒரு விஜெட் மூலம் ரப் செய்வது தான் மிகவும் எளிதானது. அதனால் இந்த லிஸ்ட் டைல் எடுக்கவும். கார்ட்டை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் லிஸ்ட் டைலை எடுத்துக்கொள்வோம். கார்ட்டில் இருந்தும் ஒரு முறை கீழே வரலாம். இந்த ரோவை எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஏனெனில் அந்த ரோவு அந்த டைட்டில் மற்றும் அந்த இரண்டுக்கு மட்டும்தான் செல்லும். ரோ மூலம் இவைதான் ரப் ஆகும். லிஸ்ட் டைல் எடுத்துக்கொண்டால் நீங்கள் காணலாம் இவை அனைத்தும் ரப் ஆகிறது. ஏனெனில் லிஸ்ட் டைலின் உள்ளே நமது ஐக்கன் பட்டன்ஸ் இருக்கின்றன. அதனால் லிஸ்ட் டைலை ஒரு விஜெட் மூலம் ரப் செய்கிறேன். அந்த விஜெட்டின் பெயர் கன்சியூமர் ஆகும். நீங்கள் காணலாம் கன்சியூமர் 1, கன்சியூமர் 2, கன்சியூமர் 3 என இவ்வாறு 6 வரை கன்சியூமர்ஸ் உள்ளது. தற்போது நமக்கு ஒரு கன்சியூமர் மட்டும்தான் தேவை. கன்சியூமரில் ரப் செய்யும் கன்சியூமர் விஜெட்டுக்கு பாஸ் செய்ய வேண்டிய பெராமீட்டர்ஸ் சில உள்ளன. கன்சியூமருக்கு கண்டிப்பாக பில்டர் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். அதனால் இங்கு கிளிக் செய்து பில்டர் பெராமீட்டரை ஆட் செய்வோம். ஆட் ரிக்வயர்ட் ஆர்குமெண்ட் பில்டரை பாஸ் செய்வோம். பில்டர் மூலம் ரிட்டர்ன் செய்யப்படும் லிஸ்ட் டைல் ஆகும். அந்த லிஸ்ட் டைலை கட் செய்து பில்டரில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்கவும். லிஸ்ட் டைலில் சைல்ட் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் செய்து சரியாக ரிட்டர்ன் செய்யவும். இதோ இப்போது நாம் கம்ப்ளீட் செய்த ஸ்டெப் என்ன என்பதை பார்ப்போம். நாம் இதோ இங்கு மேலே வந்து நீங்கள் காணலாம் நாம் கன்சியூமர் விஜெட் மூலம் நமது லிஸ்ட் டைலை ரப் செய்து கொண்டோம். இந்த கன்சியூமருக்கு கண்டிப்பாக பில்டர் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். நீங்கள் பார்க்கலாம் பில்ட் கண்டெக்ஸ்டை நாம் பாஸ் செய்ய வேண்டும். பில்ட் கண்டெக்ஸ்டை பாஸ் செய்த பிறகு இதற்கு 3 வேல்யூஸ் அட் ஆகி உள்ளது. நீங்கள் பார்க்கலாம் இங்கு விஜெட் ஒன்று பாஸ் செய்யப்பட வேண்டும் என கூறுகிறது. இதோ இங்கு பில்டருக்கு பாஸ் செய்யும் கண்டெக்ஸ்ட் ஆனது கண்டிப்பாக பாஸ் செய்யப்பட்டுள்ளது. இங்கு வேல்யூ என ஒன்று உள்ளது. இங்கு சைல்டு என ஒன்று உள்ளது. இப்போது இங்கிருந்து இந்த விடயங்கள் நடப்பது என்னவென்றால் இந்த பில்டர் மூலம்தான் நமது கண்டெக்ஸ்டை ப்ரொவைட் செய்வது நமது ப்ரொவைடருக்கு ஆகும். இதோ இந்த பில்ட் கண்டெக்ஸ்டில் உள்ள கண்டெக்ஸ்ட் மூலம் நாம் கன்சியூமர் யூஸ் செய்யும் கண்டெக்ஸ்டை இங்கு கண்டுபிடிக்கலாம். இங்கு நீங்கள் காணலாம் விஜெட் ஒன்று உள்ளது. அதை சைல்டாக விஜெட் ஒன்றை பாஸ் செய்யலாம். இந்த சைல்டு நல்லாக இருக்கலாம். இந்த ப்ராசஸ் ரிவர்ஸ் இல்லை. அடுத்து இங்கு வேல்யூ என ஒன்று உள்ளது. இந்த வேல்யூ என்பது நாம் டிஃபைன் செய்த கார்ட் ப்ரொவைடரில் அக்சஸ் செய்யக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆகும். இந்த வேல்யூவை டிஃபைன் செய்தால் அது புரியும். இந்த வேல்யூவானது கார்ட் ப்ரொவைடராக வருகிறது. உங்களுக்கு இதை இம்போர்ட் செய்யலாம். நான் இங்கு கார்ட் ப்ரொவைடர் என கொடுக்கின்றேன். எனவே இந்த வேல்யூ கார்ட் ப்ரொவைடர் ஒன்று ஆகும். இங்கு வேல்யூ என்பதன் மூலம் உங்களுக்கு இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு உங்களுடைய இந்த ப்ரொவைடர் உள்ளே வேல்யூஸுக்கு ஆக்சஸ் செய்யலாம். இங்கு வேல்யூ என்பதில் கார்ட் ப்ரொவைடராக மாற்றிக்கொண்டேன்.
இப்போது நீங்கள் இதிலிருந்து கீழே வாருங்கள். உங்களுக்கு நினைவில் இருக்கும், இப்போது ஷாப்பிங் கார்ட்டுக்கு ஆட் செய்ய போகிறோம். அதனால் டிஃபைன் செய்த கார்ட் ப்ரொவைடர் மூலம் ப்ரொவைடர் உள்ளே காணப்படும் டிஃபைன் செய்த அனைத்தையும் அக்சஸ் செய்ய முடியும். இப்போது நாம் அக்சஸ் செய்ய வேண்டியது ஆட் ஐட்டம் என்பதே ஆகும். கீழே செல்லுங்கள். இங்கு ஆன் பிரஸ்ட் உள்ளே செய்ய வேண்டும். உங்களுக்கு கார்ட் ப்ரொவைடரை எடுக்க முடியும். கார்ட் ப்ரொவைடர் ஒன்றை எடுத்தால் ஆட் ஐட்டம் ஒன்று வரும். ஆட் ஐட்டமுக்கு ப்ராடக்ட் ஐடி, பிரைஸ் மற்றும் டைட்டிலை பாஸ் செய்ய வேண்டும். இந்த ஆட் ஐட்டம் மீது கிளிக் செய்த பிறகு இந்த விடயங்களை கட்டாயம் பாஸ் செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போது நாம் உள்ளே உள்ள லிஸ்ட் ஸ்டைலில் இருக்கின்றோம். லிஸ்ட் ஸ்டைல் உள்ளே நாம் உருவாக்கிய ப்ராடக்டில் இந்த விடயங்களை எடுக்க முடியும். இவ்வாறு உங்களுக்கு ப்ராடக்ட் ஐடியை பெறலாம். ப்ரைஸை product.price மூலம் டைட்டிலை எடுக்க முடியும். இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. கன்சியூமர் விஜெட் மூலம் வழங்கும் கார்ட் ப்ரொவைடர் மூலம் ப்ரொவைடர் உள்ளே காணப்படும் வேல்யூஸை ஆக்சஸ் செய்யலாம். நமக்கு வேண்டுமென்றால் ஸ்நாக் பார் ஒன்றையும் செட்டப் செய்யலாம். பட் சரியாக செட்டப் செய்யப்பட்டதா என பார்க்க நோட்டிஃபை லிசனர் செய்வதற்கு முன் இங்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை கொடுக்க முடியும். இது சரியாக வேலை செய்கிறதா என பார்ப்போம். ஆட் நியூ டேட்டா என கொடுப்போம். இது புதிய டேட்டா இல்லை தானே இருக்கிறது. அதனால் ஆட் எக்ஸிஸ்டிங் டேட்டா என கொடுப்போம். ஏனெனில் ஏற்கனவே இங்கு உள்ள டேட்டா தான் ஆட் ஆகிறது. இதையே மீண்டும் இங்கு கொடுக்க முடியும். இப்போது எல்ஸ் கண்டிஷன் ஆனது ரன் ஆனால் ஆட் நியூ டேட்டா என கொடுப்போம். இங்கு கொடுத்து அப்ளிகேஷனை ரிட்டர்ன் செய்வோம். நீங்கள் பார்க்கலாம், இங்கு ஒரு இஷ்யூ இருந்தது. இப்போது அது நீங்கிவிட்டது. நாம் டீபக் கன்சோலில் எரர் வருகிறதா என பார்ப்போம். நீங்கள் காணலாம், எந்த எரரும் வரவில்லை. நாம் இதை மீண்டும் ஹாட் ரீஸ்டார்ட் செய்து கொள்வோம். டீபக் கன்சோலில் ஏதாவது இஷ்யூ வருகிறதா என பார்ப்போம். டீபக் கன்சோலில் இஷ்யூ ஒன்று வந்தால் நமக்கு அதை வாசித்து இந்த இஷ்யூவை ரிசால்வ் செய்யலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இங்கு செட்டப் செய்த ஒழுங்கை மீண்டும் தெளிவாக விளக்குகிறேன். நாம் இவ்வாறு கார்ட்டை கிளிக் செய்து பார்ப்போம். நீங்கள் காணலாம், ஆட் நியூ என ஒன்று கால் ஆகிறது. அப்படியானால் சரியாக இப்போது நம்முடைய ஸ்டேட்டுக்கு இந்த வேல்யூஸ் ஆட் ஆகிறது என உங்களுக்கு புரிய வேண்டும். இங்கு இந்த வேல்யூஸ் இன்னும் அப்டேட் ஆகவில்லை. நாம் இதை கிளிக் செய்தால் ஆட் நியூ டேட்டா என ஒன்று அல்ல கால் ஆக வேண்டும். ஏனெனில் ஏற்கனவே நான் கிளிக் செய்த டேட்டா கிரியேட் ஆகி இருக்கிறது. ஆட் எக்ஸிஸ்டிங் டேட்டா என பிரிண்ட் ஆக வேண்டும். ஏனெனில் நாம் ஒரு முறை கிளிக் செய்த பிறகு பாருங்கள், ஆட் எக்ஸிஸ்டிங் டேட்டா என்பதுதான் இப்போது இங்கு சரியாக பிரிண்ட் ஆகிறது. இப்போது நாம் நம்முடைய ப்ரொவைடருடன் கன்ஃபிகர் செய்து இருக்கிறோம். நம்முடைய கார்ட் ப்ரொவைடருக்கு விஜெட்டை லிசன் செய்து கொண்டு இருக்கிறது. நான் செய்த விடயங்கள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு சிறிய சம்மரி ஒன்றை மீண்டும் கூறுகிறேன். முதலில் நாம் ப்ரொவைடர் ஒன்றை புதிதாக உருவாக்கினோம். இந்த ப்ரொவைடரை சேஞ்ச் நோட்டிஃபையர் என்பதிலிருந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் செய்ய வேண்டும். சேஞ்ச் நோட்டிஃபையர் என்பது ப்ரொவைடரில் இருந்து வருவதில்லை. இது ஃபவுண்டேஷன் பேக்கேஜில் இருந்து வருகிறது. ஃபவுண்டேஷன் பேக்கேஜ் ஆனது மெட்டீரியல் டாட் பேக்கேஜ் உள்ளே தான் உள்ளது. நமக்கு ஃபவுண்டேஷன் இம்போர்ட் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு பிறகு இங்கு சேஞ்ச் நோட்டிஃபையர் என்பதிலிருந்து நோட்டிஃபை லிசனர்ஸ் என்ற மெத்தட் ஒன்றை பெற முடியும். நீங்கள் காணலாம், அதையும் ஃபவுண்டேஷன்ஸ் உள்ள சேஞ்ச் நோட்டிஃபையர் என்பதிலிருந்தே பெற முடியும். நோட்டிஃபை லிசனர்ஸ் என்பதன் மூலம் மாற்றங்களுக்கு லிசன் செய்து கொண்டிருக்க முடியும். இதோ இப்போது உங்களுடைய ஸ்டேட் அப்டேட் ஆகி இருக்கிறது. ஸ்டேட்டின் படி லேட்டஸ்ட் ஸ்டேட்டை எடுத்து விஜெட்டை ரீபில் செய்ய வேண்டும். அதனால்தான் நாம் எக்ஸ்டெண்ட் செய்த சேஞ்ச் நோட்டிஃபையர் என்ற கிளாஸில் இருந்து இந்த நோட்டிஃபை லிசனர்ஸ் என்பதை நாம் பெற முடியும். நாம் டெஃபினிஷன் பார்க்க கண்ட்ரோல் பிரஸ் செய்து இதை கிளிக் செய்யுங்கள். அப்போது நீங்கள் காணலாம், இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. நாம் கீழே போகலாம். நமக்கு பழக்கமான விடயங்களை கண்டுபிடிக்க முடியுமா என பார்ப்போம். நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போது இந்த விடயங்களை நான் விளக்கவில்லை. உங்களுக்கு தேவையானால் இதை பார்த்து கொள்ளலாம். நாம் நம்முடைய ப்ரொவைடரை செட்டப் செய்து கொண்டோம். கண்டிப்பாக உங்களுடைய ஃபீச்சரின் படி உங்களுடைய ப்ரொவைடரை நேம் செய்யுங்கள் என சேஞ்ச் நோட்டிஃபையரில் எக்ஸ்டெண்ட் செய்து கொண்டோம். அடுத்த ஸ்டெப் என்னவென்றால் மெயின் டாட்டிற்கு சென்று சரியாக இந்த ப்ரொவைடரை கன்ஃபிகர் செய்ய வேண்டும். கன்ஃபிகர் செய்வது என்றால் உங்களுடைய முழு அப்ளிகேஷனையும் இந்த ப்ரொவைடருக்கு லிசன் செய்து கொண்டிருக்கும் என்றால் உங்களுக்கு முழு அப்ளிகேஷனையும் சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடரில் ரப் செய்து கொள்ள முடியும். இதன் மேல்
ஹோவர் செய்திருந்தால் இந்த விடயங்களை உங்களுக்கு இவற்றை வாசிக்க முடியும். டெஃபினிஷன் பார்க்க வேண்டுமெனில் இதன் மேல் கண்ட்ரோலை கிளிக் செய்யலாம். சேஞ்ச் நோட்டிஃபையர் ப்ரொவைடருக்கு இவ்வாறு கிரியேட் என ஒரு ரிக்வயர்ட் பேராமீட்டர் உள்ளது. நான் மீண்டும் என்னுடைய மெயின் டாட்டிற்கு செல்கிறேன். ரிக்வயர்ட் என்பதற்கு கிரியேட் என்ற பேராமீட்டரை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு நாம் இந்த ப்ரொவைடருடன் நீங்கள் சேஞ்ச் ஆக வேண்டும் என சொல்ல வேண்டும். அப்படியானால் நான் இங்கு என்னுடைய கார்ட் ப்ரொவைடரை லிங்க் செய்துள்ளேன். ப்ரொவைடரை செட்டப் செய்வதற்காக செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த லைன்ஸ் மட்டும்தான் உருவாக்க வேண்டும். அடுத்ததாக ப்ராடக்ட்ஸ் பேஜுக்கு செல்லுங்கள். இதை எவ்வாறு செய்வது என நான் விளக்கியிருந்தேன். நீங்கள் கன்சியூமர் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். இந்த கன்சியூமர் தான் என்னுடைய லிஸ்ட் டைல் ஆகும். உங்களுடைய முழு அப்ளிகேஷன் அல்லது விஜெட் ட்ரீயையும் ப்ராடக்ட் பேஜில் ஒரு கன்சியூமராக மாற்றலாம். இந்த ஸ்கேஃபோல்டையும் கன்சியூமராக மாற்றலாம். ஸ்கேஃபோல்டை கன்சியூமராக மாற்றி எந்த பயனும் இல்லை. ப்ரொவைடரில் ஸ்டேட்டில் வேல்யூஸுக்கு லிசன் செய்து கொண்டிருப்பது இந்த லிஸ்ட் டைல் உள்ள விடயங்கள் மட்டுமே ஆகும். அதனால் நான் இதை கன்சியூமராக மாற்றவில்லை. ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் எப்படியும் பயனில்லை. பாடியை கூட நீங்கள் லிஸ்ட் வியூ பில்டரை கன்சியூமராக அமைக்கலாம். ஆனால் அதிலும் எங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அதற்கு பிறகு இங்கு இருக்கும் கார்டு என்பது இங்கு இருக்கும் பேக்ரவுண்ட் கலர் போல அட் ஆகிறது. அது கார்ட் விஜெட் மூலம்தான் அட் ஆகிறது. அப்படியானால் இந்த கார்டை கன்சியூமராக மாற்றலாம். ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு லெவல் கீழே செல்ல முடியும். கார்டு உள்ளே இருக்கும் டேட்டா அட் ஆகுவது இந்த லிஸ்ட் டைல் மூலமாகும். அப்படியானால் உங்களுக்கு புரிய வேண்டும், இன்னும் ஒரு லெவல் கீழே செல்ல முடியாது, ஏனெனில் இதை ரோவுக்கு போட முடியும். அப்படியானால் உங்களுக்கு புரிய வேண்டும், இன்னும் ஒரு லெவல் கீழே செல்ல முடியாது, ஏனெனில் இதை இந்த ரோவுக்கு போட முடியாது. அதனால் இந்த கன்சியூமர் என்பதை உங்களுக்கு லிஸ்ட் ஸ்டைலுக்கு ஆட் செய்யலாம். நான் இங்கு கன்சியூமரை டீப்லி இங்கு கீழே கொடுப்பது நல்லது என கூறுகிறேன். நான் இந்த கன்சியூமரை இந்த ஐக்கன் பட்டனுக்கு மட்டும் ஏன் கொடுக்கவில்லை என நீங்கள் நினைக்கலாம். ஐக்கன் பட்டனுக்கு மட்டும் கொடுத்ததற்கு காரணம் இந்த கன்சியூமரின் வேல்யூஸ் அல்லது இங்கு இருக்கும் டெக்ஸ்ட்டுக்கு அல்லது இந்த ஸ்டைலிங் உருவாக்கவும் இங்கு கன்சியூமர் வழங்கும் கார்ட் ப்ரொவைடரில் வேல்யூஸ் அக்சஸ் செய்ய வேண்டும். அதனால் 2 கன்சியூமர்ஸை குறிக்க தேவையில்லை. இந்த லிஸ்டைலேயே ஒரு கன்சியூமராக குறித்தால் அது போதுமானது. அதற்கு பிறகு கன்சியூமரோடாக சென்று கன்சியூமர் வேல்யூ, அதாவது இங்கு இருக்கும் கார்ட் ப்ரொவைடரில் நம்முடைய ஸ்டேட்டில் வேல்யூவில் நாம் டிஃபைன் செய்த மெத்தடை இவ்வாறு அக்சஸ் செய்யலாம். அழகாக இதை செட்டப் செய்து கொள்ளவும் முடியும். ப்ரொவைடரை செட்டப் செய்து இதை சரியாக டிஃபைன் செய்து நாம் நம்முடைய ப்ரொவைடரை எவ்வாறு லிசன் செய்திருக்கிறோம் என இப்போது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இப்போது நமக்கு இவ்வாறு கார்ட்டுக்கு ஆட் செய்யும் ஐட்டம்ஸை என்னுடைய கார்ட் பேஜில் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். அதை எவ்வாறு செய்வது என்பதை அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். இந்த செக்ஷனில் நமக்கு தேவையான இவ்வாறு ப்ரொவைடர் ஒன்றை எவ்வாறு உருவாக்குவது என உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். சேஞ்ச் நோட்டிஃபையர் மற்றும் நோட்டிஃபை லிசனர்ஸ் மெத்தட்ஸை எவ்வாறு கன்ஃபிகர் செய்வது என இப்போது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் அடுத்த செக்ஷனில் ப்ரொவைடரில் இருக்கும் டேட்டாவை எடுத்து என்னுடைய கார்ட் பேஜில் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். அப்படியானால் அடுத்த பாட்டில் ப்ரொவைடரில் ஸ்டோர் செய்து கொண்ட ஸ்டேட்டை கன்சியூமர் மூலம் எவ்வாறு அக்சஸ் செய்வது என பார்ப்போம்.